உள்ளாட்சித் துறையில் பணிபுரியும் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 3 நாட்களாக அலுவலகத்திலேயே தூங்கி அங்கேயே சமைத்து சாப்பிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இதற்கு தீர்வு காண வேண்டிய அதிகாரிகள் கண்ணை கட்டிக்கொண்டு காது கேளாமல் மௌனமாக இருந்து வருகிறார்கள். ஊழியர்களின் போராட்டத்திற்கு என்னதான் முடிவு எதிர்பார்த்து இருக்கும் பரிதாப நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள். 7வது ஊதியக் குழுவின் 33 மாத நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என்பன போன்ற 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் விடுப்பெடுத்து 3வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கையான 7வது ஊதியக்குழுவின் 33 மாத நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பன போன்ற 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தினர். ஆனால் ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாத உள்ளாட்சித்துறை நிர்வாக அலட்சிய போக்கை கண்டித்து புதுவை மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக்குழு சார்பில் விடுப்பு எடுத்து தொடர் காத்திருப்பு போராட்டம் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்று வருகிறது. ஊழியர் சங்க ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைமையில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் உள்ளாட்சித்துறையில் பணிபுரியும் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு 3வது நாளாக கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். ஊழியர்களின் வேலைநிறுத்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் உள்ளாட்சித்துறை பணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஊழியர்களின் இந்த போராட்டத்திற்கு அரசு செவிசாய்க்குமா, பதிலளிக்க வேண்டிய ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் பதில் அளிப்பார்களா என்ற பரிதாப நிலைக்கு ஊழியர்கள் தள்ளப்பட்டுள்ளனர்.